என்ன மிஸ்டர் மதன் கௌரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு எம்ஜினா. என்னன்னா இந்த இந்தியன் டீம் ஸ்குவாட் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அப்ப அதை எடுத்ததை பத்தி ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ரிஷப் பண்ட் எதுக்கு டீமுக்குள்ள எடுத்தாங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. ரிஷப் பண்ட் எதுக்கு வெளியே வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ட் ஏன் வெளியே வைக்கணும்? ரிஷப் பண்ட் எதுக்கு டீமுக்குள்ள எடுத்திருக்காங்க? அதாவது ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து வராரு, ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுக்க மாட்டேன்னா நட்ராஜன் எடுத்துக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கலாம். எதுக்கு வந்து ரிஷப் பண்ட் எடுத்தாங்க அப்படின்னு? இதுக்குதான் ரிஷப் பண்டை எடுத்தாங்க. இதுக்குதான் ரிஷப் பண்டை டீம்ல வச்சிருக்காங்க. ரிஷப் பண்டையும் ஹர்திக் பாண்டியாவும் இதுக்குதான் டீம்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல காமா இருப்பானுங்க. பாத்தீங்களா இன்னைக்கு ரிஷப் பண்ட் எப்படி விளாண்டான்னு? ஜாலியா விளாடுறான்டா, இதுதான்டா வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேங் இருக்குமா, அது என்னது? அந்த ஹர்திக் பாண்டியா டவுன்ஃபால்ல இருக்கும்போது ஒரு கேங் கமெண்ட் போடுவானுங்க எப்பவுமே, மெச்சூரிட்டிஸ் வென் யூ ரியலைஸ் சிவம் டுபே இஸ் பெட்டர் தென் ஹர்திக் பாண்டியா. அப்படியா? எந்த ஊர்ல பாத்தீங்க சிவம் டுபேவே? சிவம் டுபேவால தான் சிஎஸ்கே வெளியே போச்சு. 15 பாலுக்கு 7 ரன் அடிச்சான் அவன். அன்னைக்கு அந்த 7 ரன்னுக்கு பதிலா 15 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருந்தா கூட சிஎஸ்கே நேரம் ஜெயிச்சிருப்பானுங்க. அது பண்ணல. ஏன் இவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு தெரியல சிவம் டுபேக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்ச். டாஸ் யார் ஜெயிச்சான்னா பாபர் அசாம் ஜெயிச்சாரு. ஜெயிச்சோன்னா ரவி சாஸ்திரி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, we would like to bowl first because we have 4 paces because we can put wickets on the board and put pressure on the batsman early அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேட்டாங்க, what would you like to do மிஸ்டர் ரோஹித் சர்மா அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, well we would have thought to bowl first as well but whatever we have to keep our calmness and in cool அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிச்சிட்டான். மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. ரோஹித் சர்மா லேண்டான், 6 போச்சு, மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டு விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டான். நல்ல பேசர்ஸ், 4 பேசர்ஸ். இந்த மேட்சை பாகிஸ்தான் ஜெயிக்கலன்னா பாகிஸ்தான் எந்த மேட்சையும் ஜெயிக்க மாட்டானுங்க. நான் பாபர் அசாம்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், நீங்க எதுக்கு கேப்டனா இருக்கீங்க? ஒன்னு ஷஹீன் ஷா அஃப்ரிடிட்ட கேப்டன்சி கொடுக்கணும், இல்லையா ரிஸ்வான்ட்ட கொடுக்கணும். என்னால முடியல, டீமை மெயின்டைன் பண்ண முடியல. பாகிஸ்தான் ஒரு அக்ரெசிவான டீம், அந்த டீமை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க அக்ரெசிவா இருக்கணும். முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன, சர்ஃப்ராஸ் கான் ஒருத்தர் இருப்பாரு. ஐ திங்க் சர்ஃப்ராஸ் கானா, பேர் தப்பா சொல்றானான்னு தெரியல. சாம்பியன்ஸ் டிராஃபி அடிக்கும் போது அவர் தான் கேப்டனா இருந்தாரு. அவர் எப்படின்னா அந்த ஆள் தான் திட்டிகிட்டே இருப்பாரு எல்லாரையும் போட்டு, புரியுதா? ஒரு பாகிஸ்தான் டீமை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க அதான் பண்ணணும். அதை வந்து பாபர் அசாம் பண்ணாத மாதிரி இருக்கு. இந்த டோட்டல் எவமானாலும் அடிக்கலாம், 120 வந்து ரொம்ப கம்மி தான். இந்த டோட்டல் அடிக்க முடியல. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பவுலிங்கை விட அவங்க பவுலிங் தான் பவர்ஃபுல்லான பவுலிங். நான் அந்த பவுலிங்கை பார்த்தானே பயங்கரமா இருந்து, எத்தனை பேர் அவுட் ஆக போறாங்க அப்படின்னு. நசீம் ஷா, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் ஷா இருக்கான். இந்த 4 பேர் இருக்காங்க, சூப்பரா போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் கோலியும் ரோஹித்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ட் நின்றுட்டான். இதுக்கு தான் வந்து பண்ட்டை டீம்ல வச்சிருக்காங்க. பண்ட் மூஞ்சில ஏதாவது ஒரு பயம் தெரிஞ்சு பாத்தீங்க, அவன் பாட்டுக்கு தூக்கி அவன் எப்படி விளாடுவானா பண்ட் அப்படியே விளாண்டான். எப்படி ஐபிஎல் விளாடுவானோ அதே மாதிரி தான் விளாண்டான். இது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு வந்து பண்ட் வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சோ இந்த இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷனோ அந்த மாதிரிலாம் பண்ட் விளாண்டுருக்கான். அதனாலதான் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், பண்ட் இந்த ஹர்திக் பாண்டியா எல்லாம் இம்பார்ட்டன்டானவனுங்க. அவனுங்கிட்ட வந்து இந்த ஆட்டிடியூட் இருக்கும், இந்த கரிஸ்மா சிட்டி இருக்கிறதுனாலே வந்து அவனுங்க நல்லா விளையாடுவானுங்க அப்படின்னு எவனுமே கேட்க மாட்டான். ஆட்டிடியூட் வந்து பிளேயருக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸ்லாம் காப்பாற்றும். இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண தோணும். இன்னைக்கு பாருங்க, அவன் தான் தூக்கி தைரியமா அடிச்சிட்டு இருந்தான். மற்ற எல்லாரும் பேனிக் ஆயாச்சு. பாண்டியா விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு, அக்சர் பட்டேலை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸ். சூரியகுமார் யாதவ் பத்தி நான் ஒன்று சொல்றேன்ப்பா. சூரியகுமார் யாதவ் வந்து ஹி ஹாஸ் டு டூ சம்திங் குட், ஒரு பெரிய நாக் ஆடணும் வேற ஏதாவது ஒரு டீமோட. எப்பவுமே சூரியகுமார் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ச் வந்து ஆட மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனைன்னு தெரியல. இனி யூஎஸ்ஏ கனடா மேட்ச் வந்து அந்த இதுல பாருங்க 360 டிகிரிமா எல்லா ஆங்கிலையும் உட்காந்து அடிச்சுட்டு இருப்பான். உட்காந்து எல்லாரும் போடுவாங்க 360 டிகிரி ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு அண்டர்லாம் அடிப்பான் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ சூரியகுமார் வந்து ஏதாவது ஒரு பெரிய நாக் வந்து ஆடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தாரு சிவம் டுபே. சிவம் டுபே இன்னைக்கு பார்க்க எப்படி தெரியுமா இருந்தான், இந்த கிரட்ஜ் படத்துல ஒரு பேய் வரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தான். இந்த சன்ஸ்கிரீன்லாம் போட்டுட்டு ஏதோ பேய பார்த்த மாதிரி நின்னான். பாகிஸ்தானை பார்க்கும்போது இப்படிதான் நின்றுட்டு இருந்தான், ஏதோ பேய பார்த்த மாதிரி நிற்கிறான். அதுக்கப்புறம் ஃபீல்டிங்மே சரி, ஒரு சப்ப கேட்ச் வந்து அந்த கேட்சை எங்க ஆட்சி அழகா பிடிச்சிருப்பாங்க. எங்க ஆட்சி 80 வயசு ஆட்சி ஈஸியா பிடிச்சிருப்பாங்க. நம்மால் பிடிக்கல, விட்டாச்சு நம்மால் அப்படின்ட்டா, விட்டாச்சு கேட்ச விட்டாச்சு. அப்படியே மேட்ச் மட்டும் இந்தியா தோத்துருந்தனா இந்நேரம் எல்லாரும் டூபேவை தான் கழுவி ஊத்தி இருப்பாங்க. இருந்தாலும் நான் டூபேக்கு சொல்றேனா, புரியுதா? நீங்க யோசிக்கலாம், இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான். நான் வந்து கேஷுவல் ஃபேன் இல்லை, நான் வந்து ட்ரூ கிரிக்கெட் ஃபேன். என் வீடியோ பார்க்குற கிரிக்கெட் ஃபேனுக்கு வந்து நான் எப்படி பேசுறேன்னு புரியும். நீ ஒரு கேஷுவல் ஃபேனா இருந்தா நான் பேசுறது எல்லாமே தப்பா தான் புரியும் உனக்கு. நீ ஒரு கேஷுவல் ஃபேன் நான் எப்படி சொல்றேன்னா, இந்தியா வந்து வேர்ல்டு கப் தோத்ததுக்கு அப்புறம்
இட்ஸ் ஓகே பட் தே ஸ்டில் வான் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு நீ கமெண்ட்ல போடுறவனா இருந்தனா நீ ஒரு கேஷுவல் ஃபேன். உனக்கு உண்மையிலே இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு ரேஜ் இருக்குன்னா நீ உண்மையிலே ஒரு கிரிக்கெட் ஃபேன். புரியுதா? இப்ப ஒரு ஜேகே ஒரு வீடியோ போட்டாரு ஹர்திக் பாண்டியாவை பத்தி. அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம இல்ல, அதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு அவருக்கு அந்த டீம், அதனாலதான் அந்த ரேஜோட போடுறாரு. புரியுதா? இதனாலதான் இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்க. இந்த கேஜுவல் ஃபேன்ஸ் வந்தா எனக்கு தெரியுமா, அந்த கேஜுவல் ஃபேன்ஸ்னா யாரு தெரியுமா? நான் சொல்றேன், இந்த முக்காவாசி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாதி. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன்ல இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சானுங்க தெரியுமா? இந்த 2020 ஐபிஎல்ல இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சானுங்க. இந்த 2018-19 இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சானுங்க. இவனுக்கு தெரியாது. நம்ம பழசு முன்னாடி இருந்து பார்க்க ஆரம்பிச்ச நமக்கு தான் தெரியும் உண்மையிலேயே ஒரு டீம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. பாண்டியன் எதுக்கு டீமுக்குள்ள இருக்காரு தெரியுமா? இதுக்குதான். பாண்டியா வந்து பேட்டிங்ல இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா வர வழியே இல்லை, எல்லாரும் அவுட் ஆயிட்டான். அவன் தூக்கி அடிச்சதான் அவனும் அவுட் ஆயிட்டான். இன்னைக்கு எல்லாருமே பேட்ஸ்மேன் யாருமே ஒழுங்காவே விளையாட சொல்ல போனா. ஏன்னா அவனுங்க பவுலிங் அநியாயத்துக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸ்டேடியம் இன்னைக்கு செம பேக்டப்பா, எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம பேட்டிங் பிடிச்சாச்சு. வெறும் 119 ரன்னு. நான் உண்மையிலே இந்தியா தோத்துருவானுங்க தான் நினைச்சேன். சரி கடுப்புல இருந்தேன், வந்து ரோஸ்ட் போட்டுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ரெகுலரா வேற வீடியோ போட்டுட்டு இருப்பேன். என்னோட கீழே பழைய வீடியோ நான் பாத்தீங்கன்னா நான் வேற வீடியோ போட்டுட்டு இருப்பேன் உட்காந்து ரெகுலரா, அதை போட்டுட்டு இருப்பேன். நான் அதெல்லாம் போடாம இன்னைக்கு ஒரு பெரிய ரோஸ்ட் வீடியோ டூபைக்கு போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மேட்சை பார்க்கும்போது இந்த டூபை ஏன் டூபை வந்து இப்படி இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் டூபையை பத்தி சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு டூபை பிடிக்காதுன்னு இல்ல, டூபை வந்து கொஞ்சம் வந்து காமா இருக்கணும். டூபை வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். டூபைக்கு வந்து ஸ்பின் பவுலர்னா அசால்ட்டா 6 அடிக்கிற ஆளு. ஆனா கொஞ்சமாச்சு கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு ஃப்ரீயா இருக்கணும். ஹி லுக்ஸ் லைக் ஹீஸ் a shell of himself. அவன் வந்து ஏதோ ஷெல்லுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கான் அவனே. இதே மாதிரி ஒரு பிளேயர் முன்னாடி இருந்தாரு, யாருன்னு தெரியுதா? அம்பத்தி ராயுடுன்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கு? அம்பத்தி ராயுடு இருந்தாரு. அவரு இதே மாதிரி தான் இருப்பாரு. எல்லா டேலண்ட் இருக்குது, அட்டாக் பண்ற பிளேயர் தான். ஏன் வந்து ஒரு டீம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வெளியே வைப்பாங்கன்னா கொஞ்சமாச்சு பிரிஸ்கா இருக்கணும், வெளியே பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படிதான் ஒரு பிளேயர் வந்து உள்ள இருக்க முடியும். சில பேர் குவைட்டாவும் இருப்பாங்க, குவைட்டா இருந்துக்கவங்களும் கனெக்டடா இருப்பாங்க. ஒரு டீம் வந்து வின் பண்ணும்போது செலிப்ரேட் பண்ணும்போது. நான் வந்து டூபேட் அது பார்க்கவே இல்லை. புரியுதா? இந்த மாதிரி அதை நீங்க யோசிக்கலாம். ப்ரோ ஒருத்தன் நல்லா இல்லைன்னா அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்பீங்க. கரெக்டா? இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்றேன்னா, ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா அதுல ஒருத்தன் மட்டும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவனுக்கு என்ன பண்ணாலும் கனெக்டே ஆக மாட்டீங்கன்னா அவனை என்ன பண்ணுவானுங்க? ஒதுக்கி வைப்பானுங்க. அப்பா இவன் வேண்டாம்ப்பா. இல்ல நீங்க ஒரு டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 8 பேர் செம ஹாப்பியான ஆளு, அதுல ஒருத்தன் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கான்னா நீ என்ன நினைப்ப? இவனை எப்படியாவது கலெக்டி விட்டுறலாம், இவன் வந்தா இவன் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், நமக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அவனுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கான் டூபே. டூபே வந்து உண்மையிலே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா டூபே வந்து ஒண்ணு நல்லா இல்லணும், ப்ரெஷர் இல்லாம. டூபே மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அநியாயத்துக்கு ப்ரெஷர் இருக்கு, பிளேயர்ஸோட கனெக்டடாவே இல்லை. நான் வந்து டூபே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எந்த பிளேயரோடையும் ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லாம ஒரு மாதிரி தனி மரமா ஏதோ நின்ன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி டூபே பண்ணக்கூடாது. அவன் நல்ல டேலண்ட் இருக்கு, வந்தனா உள்ள வந்து விளையாடணும், பிளேயர்ஸோட கனெக்டடா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ராயுடு மாதிரி தனியா வெளியே தான் இருப்பான். டூபேக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு பதிலா டூபே உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா he has to do something. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் டூபே வச்சிருப்பாங்கன்னு தெரியல, பார்ப்போம். சஞ்சு சாம்சன் கூட கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங் பத்தி சொல்றேன். ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே தெரியல ரோஹித் கோலி வந்து எப்படி ஆடுவாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரு மாதிரி இதுவரை 2 மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க, அதனால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா ஒரு நல்ல விஷயம் எனக்கு 2 பேரும் ஓப்பனிங்ல வச்சது என்னன்னா, ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் பின்னாடி விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன பொறுத்தவரை. ரோஹித்தும் ஜெய்ஸ்வாலும் ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெய்ஸ்வால் அட்டாக் பண்ணுவான், ரோஹித்தும் ஓரளவு அட்டாக் பண்ற பிளேயர் தான். விராட் கோலி கொஞ்சம் பால உருட்டுற மாதிரி இருக்கும். விராட் கோலி தேவையான நேரத்துல விளையாடுற ஆள் தான். ஆனா 2 பேரும் ஓப்பனிங்லேயே வர்றது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஓப்பனிங் பேர் தான். பார்ப்போம், அடுத்த மேட்ச்ல தான் இருந்தா எல்லாமே யோசிக்க போறேன். யூஎஸ்ஏயோட விளையாடுறானுங்க, யூஎஸ்ஏ உண்மையிலே சூப்பரா விளையாடுறாங்க. நம்மளோட அப்படி விளையாடுவானுங்களான்னு பார்ப்போம். யூஎஸ்ஏ பாகிஸ்தானை சூப்பரா வர கொண்டு போயிட்டு முடிச்சுட்டானுங்க. நம்ம இப்போ ஒரு பயங்கரமான பிளாஸ்டான ஒரு மேட்சை கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம வின் பண்ணணும். இந்த மேட்சை மறந்துடணும். நமக்கு கப் அடிக்கிறது தான் முக்கியம். சரியா? அந்த பாகிஸ்தான் மேட்சை மறந்துடும், நமக்கு கப் அடிக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு அதை மட்டும் இல்ல, பும்ரா சூப்பரா போட்டான்டா. எப்படி அவனுக்கு என்ன கொடுக்கறது? நான் வந்து ஏதாவது கொடுங்கடா அவனுக்கு, அப்படி போட்டான்டா. அந்த ரிஸ்வான் பைய வந்து நின்னுட்டான். அவனை ஏதாவது அவனை தூக்கினாதான் முடியும். ஏன்னா அவன் ஏதாவது, அதாவது இந்த முகமது ரிஸ்வான் எப்படி தெரியுமா,
அவனை எதாரு ஒரு ஆக்டிங் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. அவன் எதாரு இந்த ஒருத்தர் ஓவர் ரேட்டட் மூவி ரொம்ப எடுப்பாரு, மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் இருப்பார்ல, அவர் படத்துல நடிக்க வைங்க. அவர் தான் இந்த ஓவர் ரேட்டட் மூவியா எடுப்பாங்க, அவர் படத்துல நடிக்க வைங்க. ஏன்னா முகமது ரிஸ்வான் கையில விரல்ல பால் பட்டுட்டா போதும் நெஞ்ச பிடிச்சிடுறான். அப்பா எப்படா இப்படி லைட்டா ஏதாவது பட்டா கூட அப்படி ஒரு துடிச்சிடறாரு. ஏதோ அவர் ஏதோ ஒரு வார்ல இருக்கிறாரு, அவர் வாழ்க்கையே ஒரு ஃபுல்லா ஒரு ப்ரெஷர் தான், அவர் இதெல்லாம் தடுத்து நின்று விளையாடுறாரு அப்படின்ற மாதிரியே ரிஸ்வான் விளையாடுறான். ரிஸ்வானே எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அடி விழுறது அவ்வளோ அடி இல்லைன்னு, அடி விழுது இருந்தாலும் இவர் பண்றதை பார்த்தா கமெண்டேட்டருக்கே பொறுக்க மாட்டேங்க, அந்த அளவு பண்றானுங்க. பட் இந்த மேட்சை நீங்க விட்டீங்க பாத்தீங்களா, எனக்கு உண்மையிலே பாகிஸ்தான் பவுலரை பார்த்து தான் பாவமா இருக்கு. பவுலர்ஸ் கூட அட்டாக் பண்றதுக்கு தைரியமா வரானுங்க. கடைசி நசீம் ஷா இருக்கும் போது கூட நான் பயந்தேன், ஐயோ அடிச்சிருவானு அப்படின்னு. 4 அடிச்சான் பார்த்துருப்பீங்க. அவனுங்க எடுக்கிற ரிஸ்க இவனுங்க பேட்ஸ்மேன் எவனுமே எடுக்க மாட்டாங்க. இஃப்திகார்லாம் நினைச்சா ஒரு 6 அடிச்சு முடிச்சிருக்கலாம். பட் இல்ல, ப்ரெஷரு ஒரு 119 ரன்ஸ் ஒரு 120 ரன்னை பாகிஸ்தானால அடிக்க முடியலன்னா கேப்டன் மாத்தினாங்க. நம்ம கேப்டன் இன்னைக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம பவுலர் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. என்ன பொறுத்தவரை கிரௌடு சூப்பரா இருந்து, நல்ல வேலை யூஎஸ்ஏல போய் மானத்தை காப்பாத்திட்டானுங்க. இந்தியாவுக்கு தான் ரொம்ப ஹைப் இருந்துச்சு. இந்தியா மட்டும் நீ தோத்துருந்தா கண்டிப்பா எல்லாரும் கழுவி ஊத்திருப்பானுங்கப்பா. சீரியஸா நான் சொல்றேன், இந்தியாலாம் தோத்துருந்தா கழுவி ஊத்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் இதை விட பெரிய விஷயம் என்னன்னா அடுத்த யூஎஸ்ஏவோட வருது. அந்த மேட்ச் தோக்கவே கூடாது யூஎஸ்ஏவோட. ஏன்னா நம்ம அவனுக்கு நாட்டில் போய் விளையாடுறோம், இந்தியா யாருன்னு காமிக்கணும், அவனுங்களோட தோத்துறக்கூடாது. அப்புறம் நமக்கு என்ன மரியாதை, அங்கே போய் கப் அடிச்சாதான் நமக்கு மரியாதை. இப்போ எல்லாமே முடிஞ்சிட்டு காய்ச்சி, எல்லாமே ஓகே, டூபே எல்லாரும் ஓகே தான். இப்போதைக்கு சிம்பிளானது என்னதுன்னா போய் இந்தியா கப் அடிக்கணும். இதுதான் வேணும். இந்த பாகிஸ்தான் மேட்சை வச்சு ஒன்றும் புடுங்க போறது இல்லை. இந்தியா எப்பவுமே நாக் அவுட் மேட்ச்னாலே திணறுவானுங்க. இந்த வாட்டி ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இந்தியா மேல, டீம் சரியில்லை, அது சரியில்லை. என்னை பொறுத்தவரை இந்த டீம் எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நான் ஸ்டார்டிங்கே இதை பத்தி ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன், பட் நான் போடலை. என்னை பொறுத்தவரை இந்த டீம் நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் இந்த மிடில் ஆர்டர் தான் ஒரு மாதிரியா இருக்கு. யாரை போடனே தெரியல. பேட்டிங்ல யாரை போடன்னு தெரியல. ஜெய்ஸ்வால் இருக்கான், சாம்சன் இருக்கான், டூபே இருக்கான். இவங்களை எப்படி நிற்க வைக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு பண்ட்டு ஒன் டவுன் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்ட்டு கரெக்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா இந்தியாவில் ஒரு ஒன் டவுன் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரும் இல்லை, அதனால பண்ட்டு அங்கே நிற்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பண்ட்டு கரெக்டாக தான் இருக்கான் தேர்ட்ல. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஎஸ்ஏ மேட்ச். பாகிஸ்தான் பாவம் தான், உண்மையிலே பாவம் தான். யூஎஸ்ஏடையும் தோத்தாச்சு, நம்மளோடையும் இப்போ தோத்தாச்சு. பாகிஸ்தான் பாவன்றோட அவனுக்கு ஃபேன்ஸை பார்த்தா தான் பாவம் இருக்கு. நினைச்சு பாருங்களேன், இப்போ நம்ம டீம் இந்த மாதிரி தோத்துட்டு இருந்தா ஒரு டீமோட எப்படி இருக்கும் இல்லை? ட்ரஸ்டே போயிடும், கோவம் தான் வரும். நான் உண்மையிலே நீ இந்தியா பேட்டிங் பிடிக்கும் போது எனக்கு அப்படியே எரிச்சலா இருந்து எல்லா பிளேயரையும் பார்க்குறேன். ஜடேஜா வரான் அவுட் ஆறான், டூபே வரான் அவுட் ஆறான். டூபே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. ஏன்டா நீ ஏன் அப்படி ஒரு பயந்தே இருக்கிற, ஃப்ரீயா விட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவனாவது கொண்டு போய் அவனை தோல்ல தட்டிட்டு எப்பா நீ கூலா ஒரு 4 பால் ஆடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படியோ மேட்சை ஜெயிச்சுட்டானுங்க. கடைசி பால் நல்ல வேலை 6 போலாடா டே. கடைசிக்கு முந்தின பால் அந்த போச்சு தெரியுமா விராட் கோலி பக்கத்துல, நல்ல வேலை 6 போல. அந்த பால் 6 பேருந்தா அவன் கூட ஏதோ ஒன்று அடிச்சு ஏதோ 4 அடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். அது போகாத வர ரொம்ப நல்ல விஷயம். அப்பாடா, நம்ம பவுலர் இன்னைக்கு உண்மையிலே எல்லாரும் நல்லா போட்டாங்க. சிராஜ் அது இதுமாங்க, சிராஜ்னா உண்மையிலே நல்லா தான் போடுறான். ஹர்ஷ்தீப் நல்லா போடுறான், அக்சர் எல்லாமே நல்லா தான் போடுறாங்க. ஆனா இது பத்தவே பத்தாது. இதெல்லாம் பேட்டிங் நல்லா இருக்கணும்ப்பா. ஒருவேளை பேட்டிங் பாகிஸ்தான் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்தனால அப்படி இருந்துன்னு கூட சொல்லலாம். நமக்கு இனி கொஞ்சம் 2 மேட்ச் இருக்கு, அது ஃப்ரீயாவே விளையாடலாம், கொஞ்சம் ஜாலியாவே விளையாண்டுட்டு மெயினானது கப் அடிக்கணும். கப் அடிக்கலன்னா கேப்டன்சி மாத்திர தவிர வேற வழியே இல்லை. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தோணுன்னு சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the video guys and remember it, always be on top. Cheers.